கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழு சபை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூமியிலே மனிதனுக்கு போராடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டல்லவோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையே போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே போராட்டம், இன்றைக்கி அலுவலகத்தில் எம்டி ஸ்டாஃபுங்களுக்குள்ள போராட்டம், இன்றைக்கி அரசாங்கம் அங்கே மற்றவங்க இல்லை வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அரசாங்க தொழிலாளர்கள் அவர்களுக்கு விரோதமாக போராட்டம், கம்பெனியில் போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் இருக்குது. அப்படியாக ஜப்பானில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரம் உண்டு. அந்த நகரத்தில் அதிகமாக மீன் சாப்பிடுவார்கள். அவர்கள் தூரத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு போய் சென்று மீன் பிடித்து வருவார்கள். அதில் வரும்போது ஐஸெல்லாம் போட்டு பண்படுத்தி பதப்படுத்தி கொண்டுட்டு வருவார்கள். ஆனாலும் 2 நாள் கழித்து சாப்பிடும்போது அந்த மீனில் டேஸ்ட் இல்லை. மறுபடியும் அவர்கள் ஒரு ஐடியா பண்ணாங்க. ஒரு பெரிய ட்ரம் எடுத்துகிட்டு போனாங்க. பெரிய ட்ரம் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் மீனை பிடிச்சி போட்டு கொண்டுட்டு வந்தாங்க. அதில் பார்த்தா ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு வந்தது. அதன் பிறகு இன்னொரு ஐடியா பண்ணாங்க. அந்த ட்ரம்மில் வரும்போதே பெரிய மீனை பிடிச்சி போட்டாங்க, சின்ன மீனையும் பிடிச்சி போட்டாங்க. பெரிய மீனும் சின்ன மீனும் ஒரே ட்ரம்மில் இருக்குது. அப்போ என்ன செய்யுதுன்னா, இந்த பெரிய மீனுக்கிட்டேருந்து இந்த தப்பிக்கிறதுக்கு இந்த சின்ன மீனெல்லாம் ஓடி ஓடி நீந்தி 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 அப்படி இப்படி ஓடி போய் அதை பிடிக்க முடியல. இந்த பெரிய மீனால் பிடிக்கவும் முடியல. அந்த சின்ன மீன் தப்பிச்சு ஓடுது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் இன்றைக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகள். இன்றைக்கி பிரச்சனை தான் நமக்கு போராட்டம். பிரச்சனை தான் ஒரு பெரிய மீன். அந்த பெரிய மீனை எதிர்த்து நீங்கள் போராடணும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், இந்த செருபாபேலுக்கு முன்னால் நீ சமபூமி ஆவாய். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை யார் சொல்லுகிறது? இந்த பூமியிலே போராடுவதற்கு குறிப்பிட்ட காலம் உண்டுன்னு யோபு சொல்லுகிறார். யோபுக்கு வந்த போராட்டம் பயங்கரமான போராட்டம். அந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உத்தமனும் சன்மார்க்கமாக இருந்தான். அவனை சாத்தான் சோதிக்க வந்தான். அப்பொழுது அந்த சோதனைக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தார். அப்போ சாத்தானோடு எதிர்த்து போராடுகிறார். சாத்தான் அவன் யோபுடைய வீட்டில் இருந்த எல்லா பொருள்கள், எல்லா உடைமைகள், மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாமே இழந்து விட்டான். ஆனாலும் அடுத்தது வியாதி, சரீரத்தில் வியாதியோடு போராட்டம், அடுத்தது சிநேகிதர்களோடு போராட்டம், இப்படியெல்லாம் பல விதத்தில் போராடி அவருடைய வாழ்க்கையில் அந்த கடைசிக்கு வந்துட்டார் பாருங்க. நான் போகும்படியே அவர் அறிவார், நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னார். அப்படியாக யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10 அங்கே 2வது வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் ஒரு நாளும் தடைப்படாது என்று அறிந்தான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி எபிரேயர் 4:12 பார்க்கும்போது அங்கே பாவத்தை எதிர்த்து போராடினால் நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தம் கிடைக்கும். எபேசியர் 6:12 சாத்தானை எதிர்த்து போராடினால், அசுத்தாவை எதிர்த்து போராடினால் நமக்கு வெற்றி கிடைப்பது தேவ சாயல். அப்படியாக யூதா 1:3 பார்க்கும்போது விசுவாசத்திற்காக நல்ல போராடுங்க. அதில் போராடி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நீதிமானாக வருவீங்க. விசுவாசத்தினால் எல்லாமே பெற்றுக்கொள்வீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபு எல்லாவற்றிலும் போராடி ஜெயித்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கே உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தேவன் தருவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எல்லா போராட்டத்திலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து மேற்கொள்ள கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.